மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் வணக்கம். அம்மா யாரு? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அம்மாவுடைய பாட்டு. எல்லாருக்குமே அம்மான்னு சொன்னால் விருப்பம். அனைவருக்கும் அம்மான்றது இருக்குன்னு அம்மா இருக்கிறா. அனைவருக்கும் அம்மா என்று சொன்னால் மிகவும் விருப்பம். அம்மா அம்மா பற்றி உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் அம்மா பற்றி உங்களுக்கு? நீங்கள் சொல்லுவீங்களா, எங்களுடைய அம்மா அழகானவர், என்ன மிகவும் அன்பானவர், அவர் எங்களை தாலாட்டி சீராட்டி பாட்டு பாடி தூங்க வைப்பார். என்ன அம்மாவே நாம் கண்கண்ட தெய்வம். உலகில் முதல் கண்டது யாரு? அம்மாவை. இந்த உலகத்தை காட்டி வைத்தது யாரு? அம்மா. அப்போ அம்மான்றது ஒரு சொத்து. எங்களுடைய அம்மான்றது ஒரு பெரிய ஒரு சொத்து. இன்றைக்கி நாங்கள் அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பார்ப்போம். சரியா? அம்மாவின் அன்பு என்ற ஒரு பாட்டு பார்ப்போம். காலை தூக்கி கண்ணில் ஒற்றி கட்டி கொஞ்சும் அம்மா, பாலை காய்ச்சி சீனி போட்டு பருக தந்த அம்மா. காலை தூக்கி கண்ணில் ஒற்றி கட்டி கொஞ்சும் அம்மா, பாலை காய்ச்சி சீனி போட்டு பருக தந்த அம்மா. பொழுதி துடைத்து நீரும் மாட்டி பூவும் சூட்டும் அம்மா, அழுது விழுந்த போதும் என்னை அணைத்து தூக்கும் அம்மா. பொழுதி துடைத்து நீரும் மாட்டி பூவும் சூட்டும் அம்மா, அழுது விழுந்த போதும் என்னை அணைத்து தூக்கும் அம்மா. அள்ளி பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த போதும் பிள்ளை குணத்தில் செய்தான் என்று பொறுத்து கொள்ளும் அம்மா. அள்ளி பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த போதும் பிள்ளை குணத்தில் செய்தான் என்று பொறுத்து கொள்ளும் அம்மா. பள்ளிக்கூடம் விட்ட நேரம் பாதி வழிக்கு வந்து துள்ளி கொதிக்கும் என்னை தூக்கி தோளில் போடும் அம்மா. பள்ளிக்கூடம் விட்ட நேரம் பாதி வழிக்கு வந்து துள்ளி கொதிக்கும் என்னை தூக்கி தோளில் போடும் அம்மா. பாப்பா மலர் பாட்டை நானும் பாடியாடும் போது பாப்பா இங்கே வாடா என்று வாரி காக்கும் அம்மா. பாப்பா மலர் பாட்டை நானும் பாடியாடும் போது பாப்பா இங்கே வாடா என்று வாரி தூக்கும் அம்மா, வாரி தூக்கும் அம்மா. காலை தூக்கி கண்ணில் ஒற்றி கட்டி கொஞ்சும் அம்மா, பாலை காய்ச்சி சீனி போட்டு பருக தந்த அம்மா. காலை தூக்கி கண்ணில் ஒற்றி கட்டி கொஞ்சும் அம்மா, பாலை காய்ச்சி சீனி போட்டு பருக தந்த அம்மா. பொழுதி துடைத்து நீரும் மாட்டி பூவும் சூட்டும் அம்மா, அழுது விழுந்த போதும் என்னை அணைத்து தூக்கும் அம்மா. பொழுதி துடைத்து நீரும் மாட்டி பூவும் சூட்டும் அம்மா, அழுது விழுந்த போதும் என்னை அணைத்து தூக்கும் அம்மா. அள்ளி பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த போதும் பிள்ளை குணத்தில் செய்தான் என்று பொறுத்து கொள்ளும் அம்மா. அள்ளி பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த போதும்
பிள்ளை குணத்தில் செய்தான் என்று பொறுத்து கொள்ளும் அம்மா. பள்ளிக்கூடம் விட்ட நேரம் பாதி வழிக்கு வந்து துள்ளி கொதிக்கும் என்னை தூக்கி தோளில் போடும் அம்மா. பள்ளிக்கூடம் விட்ட நேரம் பாதி வழிக்கு வந்து துள்ளி கொதிக்கும் என்னை தூக்கி தோளில் போடும் அம்மா. பாப்பா மலர் பாட்டை நானும் பாடியாடும் போது பாப்பா இங்கே வாடா என்று வாரி காக்கும் அம்மா. பாப்பா மலர் பாட்டை நானும் பாடியாடும் போது பாப்பா இங்கே வாடா என்று வாரி தூக்கும் அம்மா. வாரி தூக்கும் அம்மா. அப்போ அம்மா எங்களுக்கு செய்கிற அன்பான வேலைகளை இந்த பாட்டில் சொல்லியிருக்குது. சரியா? அம்மான்னு சொன்னால் அனைவருக்கும் விருப்பம். அப்போ இந்த அம்மாவுடைய செயல்கள் கூறப்பட்ட அம்மாவுடைய அன்பு செலுத்தப்பட்ட பாட்டு அனைவருக்கும் பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரியா குட்டீஸ்? டக் 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 வண்டி வருகுது, டக் 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 வண்டி வருகுது, காளை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகுது. டக் 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 வண்டி வருகுது, டக் 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 வண்டி வருகுது, காளை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகுது. ரிங் 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 வண்டி வருகுது, ரிங் 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 வண்டி வருகுது, சீனு ஏறி ஓட்டும் சைக்கிள் வண்டி வருகுது. ரிங் 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 வண்டி வருகுது, ரிங் 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 வண்டி வருகுது, சீனு ஏறி ஓட்டும் சைக்கிள் வண்டி வருகுது. கடகட கடகட வண்டி வருகுது, கடகட கடகட வண்டி வருகுது, காளை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகுது. கடகட கடகட வண்டி வருகுது, கடகட கடகட வண்டி வருகுது, காளை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகுது. பாம்பாம் பாம்பாம் வண்டி வருகுது, பாம்பாம் பாம்பாம் வண்டி இது பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருகுது. பாம்பாம் பாம்பாம் வண்டி வருகுது, பாம்பாம் பாம்பாம் வண்டி வருகுது, பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருகுது. குப் 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 வண்டி வருகுது, குப் 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 வண்டி வருகுது, கும்பகோணம் இருந்து ரயில் வண்டி வருகுது. குப் 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 வண்டி வருகுது, குப் 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 வண்டி வருகுது, கும்பகோணம் இருந்து ரயில் வண்டி வருகுது. கடகட கடகட வண்டி வருகுது, கடகட கடகட வண்டி வருகுது, காளை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகுது. டக் 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 வண்டி வருகுது, டக் 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 வண்டி வருகுது, தாவி தாவி ஓடும் குதிரை வண்டி வருகுது. டக் 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 வண்டி வருகுது, டக் 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 வண்டி வருகுது, தாவி தாவி ஓடும் குதிரை வண்டி வருகுது. ரிங் 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 வண்டி வருகுது, ரிங் 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 வண்டி வருகுது, சீனு ஏறி ஓட்டும் சைக்கிள் வண்டி வருகுது. பாம்பாம் பாம்பாம் வண்டி வருகுது, பாம்பாம் பாம்பாம் வண்டி வருகுது, பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருகுது. கொப் 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 வண்டி வருகுது, கொப் 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 வண்டி வருகுது, கும்பகோணம் இருந்து ரயில் வண்டி வருகுது. குப் 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 வண்டி வருகுது, குப் 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 வண்டி வருகுது, கும்பகோணம் இருந்து ரயில் வண்டி வருகுது. சரியா? என்னென்ன வண்டிகள் இதில் சொல்லப்பட்டிருக்குது? கடகடகட மாட்டு வண்டியில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன? டக் டக் குதிரை வண்டி, அடுத்தது ட்ரிங் ரிங் சைக்கிள் வண்டி, பாம் 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 என்னது? என்ன வண்டி? மோட்டார் வண்டி. அடுத்தது குப் 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 என்னது? ரயில் வண்டி. அப்போ இதுக்குரிய வண்டிகளுடைய சத்தங்களும் என்ன எப்படி போகுமன்றதையும் இந்த பாட்டினூடாக உங்களுக்கு தெரிந்திருக்கிறீங்க. சரியா? ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களோட நாங்கள் படங்களை
இணைக்க போகிறோம். உங்களுக்கு உயிரெழுத்துக்கள்ண்டா என்னென்னு தெரியும் என்ன? ஆனா, ஆவென்னா, ஈனா, ஈயன்னா என்ன? அதில் உள்ள 12 எழுத்துக்களும் வந்து உயிரெழுத்துக்கள்னு நாங்கள் சொல்லுவோம். சரியா? அப்போ இப்போ பாருங்க, இதில் வந்து ஆனாவில் இருந்து ஈயன்னா வரைக்குமான எழுத்துக்கள் இதில் இருக்குது. அதை விட வேறு என்ன இருக்குது? இதில் படங்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து அந்த ஆனாவில் இருந்து ஈயன்னா வரைக்குமான சொற்களும் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து எழுத்துக்கள், இது வந்து என்னென்னு சொல்லுவோம்? படங்கள். இது வந்து சொற்கள். என்ன? இது எழுத்துக்கள், இது படங்கள், இது சொற்கள். அப்போ இதில் முதலாவது எழுத்து வந்து அ, ஆனா. என்ன? அந்த ஆனா என்ற எழுத்துக்கு பொருத்தமான படம் என்ன இருக்கு இதில்? அம்மா. என்ன படம் இருக்குது? அம்மா. எங்களுக்கு தெரியும் அ என்று தொடங்குற எழுத்தில் உள்ளது முதல் என்ன படம்? அம்மா. அதே போல் அந்த ஆ என்ற எழுத்தில் தொடங்குற சொல்லு வந்து என்ன? அம்மா. அ மா என்ற சொல். சரியா? அடுத்தது பார்க்க போகிறோம். இது என்ன எழுத்து? இது ஆ. ஆவென்னா. என்ன எழுத்து? ஆவென்னா. ஆவென்னாவில் நீங்கள் என்ன சொல்ல படிச்சிருக்கிறீங்க? என்ன படத்தை பார்த்து படிச்சிருக்கிறீங்க? ஆவென்னா. இதில் இருக்கிறதுல சொல்லுங்க. என்னது? ஆடு. அப்போ ஆவென்னாவில் என்ன படம் இருக்குது? ஆடு. இந்த ஆடு சொல் என்னென்று வரும்? ஆ டு. என்னென்று வரும்? ஆ டு என்று வரும். என்ன? ஆவென்னா, டூனா ஆடு. சரியா? அப்போ முதல்ல அம்மா பார்த்து நாங்கள். அடுத்தது ஆ என்ற எழுத்தில் தொடங்குற படம் ஆடு. ஆடுன்ற படம். ஆடு என்ற சொல் பார்த்துருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம். இது என்ன எழுத்து? இது என்ன எழுத்து? இ. என்ன எழுத்து? இ. ஈ என்னன்னு சொல்லுவோம்? ஈனா. என்ன எழுத்து? ஈனா. அப்போ இந்த ஈனாக்கு பொருத்தமான படம் என்ன இதில் இருக்குது? என்ன படம் இருக்குது? இலை. ஈனாக்கு பொருத்தமான படம் வந்து இலை இருக்குது. அப்போ இந்த இலை என்ற சொல் எங்கே இருக்குது? இங்கே மேலே இருக்குது. இலை என்ற சொல் எங்கே இருக்குது? இதில் இருக்குது. இது என்ன எழுத்து? இ. இது வந்து லை. அப்போ என்ன சொல்லு? இலை. திரும்ப சொல்லுவோம். இ லை. என்ன? இலை. அப்போ இது ஈனா, இலை, ஈயன்னா. சரியா? அடுத்தது பாப்போம். ஈயன்னா. என்ன எழுத்து? ஈயன்னா. ஈயன்னான்றதுக்குரிய படம் என்ன இருக்குதுல? ஈ. என்ன படம்? ஈ. இது தெரியும் உங்களுக்கு. அந்த ஈ பூச்சி என்ன பறந்து கொண்டு தெரியும். இதுக்குரிய சொல் ஈசல். என்ன? ஈ. ஈசல். ஈசல் தெரியுமல்லோ? மழை நேரங்களில் எங்களோட வீடுகளில் வந்து நிறைய மொச்சிருக்கும். என்ன? அதைத்தான் ஈசல் என்று சொல்லுவோம். அப்போ ஈ ஈசல். ஈ ச இல். ஈசல். திரும்ப சொல்லுங்க. ஈ ச இல். என்ன? ஈசல். அப்போ இதில் நாங்கள் ஆனா, ஆவென்னா, ஈனா, ஈயன்னா என்ற 4 எழுத்துக்கள் பார்த்துருக்கிறோம். அதே போல் ஈசல், அம்மா, ஆடு, இலை என்ற படம் பார்த்துருக்கிறோம். அதே போல் இலை, அம்மா, ஈசல், ஆடு என்ற சொற்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இப்போ அ என்ற சொல்லுக்கு பொருத்தமா என்ற எழுத்துக்கு பொருத்தமான சொல் என்ன?
அம்மா. என்ன? ஆவென்னா என்ற எழுத்துக்கு பொருத்தமான சொல்லு ஆடு. இ என்ற சொல்லுக்கு பொருத்தமான இலை. ஈ என்னாக்கு பொருத்தமானது ஈசல். அப்ப 4 சொற்கள் பார்த்துருக்குறோம். சரியா? இப்போ அதோட மிகுதி பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி. ஆனா, ஆவென்னா, ஈனா, ஈயன்னா. ஈயன்னா வரைக்கும் பார்த்து நாங்கள். ஈயன்னாக்கு அடுத்தது என்ன எழுத்து இது? என்ன எழுத்து ஈயன்னாக்கு அடுத்தது? ஓ. என்ன எழுத்து? உ. ஊனா. என்ன எழுத்து? ஊனா. ஊனாக்கு பொருத்தமான படம் என்ன இதில் இருக்குது? ஊனாக்கு பொருத்தமா என்ன படம் இதில் இருக்குது? என்ன படம்? ஊச்சல். அப்போ ஊனா என்ற எழுத்துக்கு பொருத்தமான படம் எது? ஊச்சல். ஊனா என்ற எழுத்துக்கு பொருத்தமான சொல் என்ன? ஊச்சல் என்ற சொல்ல பாப்பம். இதுதான் ஊச்சல். வாசிச்சு பாப்பமா? ஊ ச இல். ஊச்சல். என்ன இது? உ ஊனா ஊச்சல். திரும்ப ஊ ச இல் ஊச்சல். சரியா? அடுத்தது ஊ. ஊவன்னா. ஊல வாரது ஊவன்னா. ஊவன்னா எழுத்துக்கு பொருத்தமானது என்ன இது? ஊதல். என்ன? விசில் என்று சொல்லுவீங்களா? என்ன இது? ஊதல். அப்ப சரியா? ஊ ஊதல். ஊதல் எங்க இருக்கு? இதுல இருக்கு. ஊ. இது என்ன எழுத்து? ஊ. த இல். ஊதல். திரும்ப ஊ த இல் ஊதல். சரியா? அடுத்தது இது என்ன எழுத்து? ஏ. ஏனா. என்ன எழுத்து? ஏனா. ஏனான்ற சொல்லுக்கு நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? எறும்பு. ஏனான்ற சொல்லுக்கு நாங்கள் படித்த படம் எறும்பு. எறும்பு தெரியும் என்ன உங்களுக்கு? எறும்பு. எறும்பு வாசிச்சு பாப்போம். எங்க இருக்குண்டு? இங்க இருக்குது. ஏ ரு உம் பூ. எறும்பு. திரும்ப சொல்லுங்க. ஏ ரு உம் பூ. எறும்பு. அப்ப இது என்ன எழுத்து? ஏனா. இது என்ன சொல்லு? எறும்பு. அப்ப ஏனாவில வார சொல்லு என்ன? எறும்பு. அடுத்தது ஏ. ஏ என்னா. என்ன எழுத்து? ஏ என்னா. ஏன்னாக்க எங்களுக்கு தெரியும். என்னது? ஏணி. ஏன்னாவில ஏணி. இப்ப எழுத்துல ஏணி. ஏ நீ. ஏ நீ. ஏணி. திரும்ப இது ஏ. இது நீ. இது என்னன்னு சொல்லணும்? 3 சுழி இருக்குது. என்னன்னு சொல்லணும்? நீ. அப்ப நீ. சரியா? அப்ப இதுல ஏ என்னான்ற சொல்லுக்கு நீ. சரியா? அப்ப பாப்போம். இது ஊ ஊச்சல். ஊ ஊதல். ஏ எறும்பு. ஏ ஏணி. சரியா? சரி. ஏ என்னாவுல இருந்து மிகுதி மிச்ச எழுத்தை பார்க்க போறோம். இது என்ன எழுத்து? ஐ.
ஐயன்னா. என்ன எழுத்து? ஐயன்னா. இது ஓனா. என்ன எழுத்து? ஓனா. இது ஓவன்னா. ஔவன்னா. அஹீனம். சரியா? அப்ப இந்த ஐ என்ன எழுத்து? ஐ. ஐ என்ற எழுத்துல என்ன இருக்குதுல? என்ன படம் உங்களுக்கு தெரியுது இதுல? 5. ஐ என்ற எழுத்துல என்ன இருக்குது? 5. அப்ப எங்க இருக்கு அந்த சொல்லு? இங்க இருக்குது. ஐ இன் து. 5. என்ன? ஐ இன் து. 5. அப்ப ஐ என்னா 5. இது என்ன எழுத்து? ஓ. ஓனா. என்ன எழுத்து? ஓனா. ஓனாவுக்கு என்ன இருக்குதுல? ஓனாக்கு பொருத்தமான படம் என்ன இருக்குது? ஒட்டகம். என்ன இருக்குது? ஒட்டகம். இது ஒட்டகம். ஓ ட க ஒட்டகம். திரும்ப பாருங்க. ஓ ட க ஒட்டகம். அப்ப ஓனா ஒட்டகம். ஓவென்னா. என்ன இருக்குது ஓவென்னாக்கு? ஓநான். இது என்ன எழுத்து? ஓவென்னா. ஓநான். ஓநான். ஓ நா இன். ஓநான். இது ஓவென்னா. இது நாவென்னா. இன்னென்னா. ஓநான். சரியா? அடுத்தது ஔ. ஔவில் எங்களுக்கு தெரியும் யாரு? ஔவையார். ஔவன்னாவில் நாங்க படிச்சது என்ன? ஔவையார் படிச்ச நாங்கள். ஔவையார். ஔவென்னா வை ஜ இர். ஔவையர். சரியா? ஔவையர். அடுத்தது எஹு. எஹுவாள். என்ன இது? எஹுவாள். ஐ ஓ ஓ ஔ அ. சரியா? அப்ப நாங்கள் இப்ப இதுல எங்களுடைய முதல் எழுத்துக்கள் 12 பார்த்திருக்கிறோம். அந்த 12 முதல் எழுத்துக்களுக்கு உரிய படங்களும் அதுக்குரிய சொற்களும் நாங்க பார்த்திருக்கிறோம். என்ன? ஆனாவில் இருந்து அகேனம் வரைக்கும் எழுத்துக்களும் பார்த்து, எழுத்துக்களுக்கு சொற்கள் பார்த்து, சொற்களோட சேர்ந்த படங்களும் பார்த்திருக்கிறோம். அப்ப அ என்ற சொல்லுக்கு என்ன பார்த்து நாங்கள்? அம்மா. என்ன? ஆ என்ற சொல்லுக்கு என்ன பார்த்து நாங்கள்? ஆடு. இ என்ற சொல்லுக்கு இலை. ஈ என்ற சொல்லுக்கு ஈசல். அடுத்தது உ. ஊற்றல். ஊ ஊதல். ஏ என்னது? எறும்பு. ஏ என்னாவில் என்ன இருக்குது? ஏணி. ஐ 5. ஓ ஒட்டகம். ஓ ஓநான். ஔ ஔவையர். அக் எகுவாள். சரியா? அப்ப நாங்க இன்னைக்கு ஆவில இருந்து ஔ அக் வரைக்கும் சொல்லும் படங்களும் சொற்களும் பார்த்திருக்கிறோம்.
இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த எழுத்துக்கு பொருத்தமான படத்தை வந்து நாங்கள் இணைக்க போகிறோம். ஆ என்று சொன்னால் இதில் என்ன வரும்? நாங்கள் முதல் பார்த்த ஆனா எழுத்தில் என்ன பார்த்த நீங்கள்? அம்மா என்றது சொல்லு பார்த்த நாங்கள். இதில் என்ன படம் இருக்குது? அணில். என்று சொன்னா அணில். அணில். அடுத்தது ஆ. இதில் என்ன இருக்கு? ஆடு. ஆ என்ற சொல்லுக்கு பொருத்தமான படம் எது? ஆடு. அடுத்தது இ. இ என்று சொன்னால் இலை. இ என்ற சொல்லுக்கு பொருத்தமான படம் வந்து இலை. அதே போல ஈசல். என்னது? ஈசல். சரியா? அடுத்தது பார்ப்போம். உ. ஊவில் என்ன படம் இருக்குதுல? உ என்ற எழுத்துக்கு எது பொருத்தமாயிருக்கும்? உலகம். என்னது? உலகம். ஊனாவில உலகம். ஊ. என்னது? ஊஞ்சல். ஏ. என்னது? எலி. எயில எலி. ஏ. என்ன? ஏழு. அப்ப பாருங்க, உ இல்ல உலகம். நாங்க அங்க என்ன படிச்சினாங்க? உரல் படிச்சினாங்க. இதுல உலகம் பார்க்கிறோம். அடுத்தது ஊ. ஊதல். இது என்ன? இது ஊஞ்சல். ஏ. அங்க என்ன பார்த்தனாங்க? எறும்பு. இதுல என்ன இருக்குது? எலி. ஏ. அங்க என்ன பார்த்தனாங்க? ஏணி பார்த்தனாங்க. இதுல வந்து என்ன பார்க்கிறோம்? ஏழு. சரியா? அடுத்தது ஓ. ஓன்ற எழுத்துக்கு என்ன இருக்குது? ஒன்று. என்ன இருக்குது? ஒன்று. அங்க வந்து நாங்க என்ன பார்த்தனாங்க? ஓனாவில என்ன பார்த்தனாங்க? ஒட்டகம் பார்த்தனாங்க. இதுல ஒன்று பார்க்கிறோம். அடுத்தது ஓ. ஓனான். அங்கேயும் ஓனான் தான் பார்த்தனாங்க. அடுத்தது ஔ. ஔடதம். ஔடதம்ன்றது என்ன? மருந்து. என்ன மருந்து? நாங்கள் காய்ச்சல் என்று சொல்லி வந்தால் எங்களுக்கு நோய் ஏற்படுற நேரங்களில் நாங்கள் குடிக்கிறது அதைத்தான், அந்த மருந்தை தான் ஔடதம் என்று சொல்லியிருக்கு. சரியா? அப்போ ஔவன்னாவில் அங்கே ஔவையார் பார்த்த நாங்கள் இதில் ஔடதம் என்ற சொல் பார்த்துருக்குறோம். அடுத்தது எகுவாள். சரியா? அங்கேயும் அதை தான் பார்த்துருக்குறோம். சரியா? இப்போ வந்து எழுத்துக்களோட படங்களை நாங்கள் இப்போ இணைச்சிருக்கிறோம். அடுத்த பகுதி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதில் உள்ள படங்கள் இருக்குது, இங்கே சொற்கள் விடுபட்டு இருக்குது, இதில் விடுபட்ட எழுத்துக்கள் இருக்குது, அதை நாங்கள் இதில் நிரப்ப போகிறோம். சரியா? இது யாரு? ஆத்திசூடி. எங்களுக்கு ஆத்திசூடி எழுதினது யாரு? ஔவையார். அப்போ ஔவையாருக்குரிய எழுத்து இதில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. என்ன எழுத்து இது? ஔவன்னா. என்ன எழுத்து? ஔவன்னா. சரியா? அடுத்தது இது என்ன படம்? இரண்டாவதாக இருக்கிறது ஆமை. அது என்ன எழுத்துக்கு வரும்? ஆமை. ஆடு பார்த்த நாங்கள், இது ஆமை வந்திருக்குது. அப்ப என்ன எழுத்து? ஆ. ஆவென்னா. அப்ப இதுல நாங்க என்ன எழுத்து எழுதணும்? ஆவென்னா எழுத வேணும். சரியா? அடுத்தது ஐவர். எத்தனை பேர் இருக்கு நம்ம இதுல? 5 பேர் இருக்கினோம். அப்படி என்று சொன்ன இதில் எந்த எழுத்து வரும்?
இந்த ஐ என்ன வரும்? என்ன எழுத்து வரும்? ஐ என்ன வரும்? இது என்ன? இது ஒரு ஆள் வலிச்சு போறார் கடல்ல. என்ன அது? ஓடம். என்னன்னு சொல்லுவான்? ஓடம். அப்ப ஓ என்ன எழுத்து? ஓவென்னா. என்ன எழுத்து? ஓவென்னா. சரியா? ஓவென்னா. இது என்ன? இது எலி. என்ன இது? எலி. அப்ப எ என்னது? எலி. எது வரும்? இந்த எ வரும். அடுத்தது இலை. ஈ. சரியா? அப்ப விடுபட்ட எழுத்துக்களை நாங்கள் எழுதியிருக்கிறோம். முதலாவது யாரு? ஔவையார். அடுத்தது ஆமை. என்ன எழுத்துல போட்டிருக்கிறோம்? ஆவென்னா. ஐவர். ஐயன்னா போட்டிருக்கிறோம். ஓடம். ஓவென்னா போட்டிருக்கிறோம். எலி. ஏனா போட்டிருக்கிறோம். இலை. ஈனா போட்டிருக்கிறோம். சரியா? இதை பார்ப்போம். ஒரே வடிவம் கொண்ட எழுத்துக்களுக்கு வர்ணம் தீட்டட்டுக்குமா? வர்ணம் என்ன? நிறம் தீட்டட்டுக்குமா? இதுல ஒரே எழுத்து, இதுல உள்ள எழுத்து மாதிரி அங்க எங்க இருக்குது? அப்ப இதுக்கு நாங்கள் நிறம் தீட்டுவோம். அ என்ற எழுத்துக்கு. அப்ப இங்கேயும் நாங்கள் என்ன செய்ய போறோம்? அ என்ற எழுத்துக்கு நிறம் தீட்ட போறோம். அடுத்தது ஆ. இது என்ன எழுத்து? ஆ. அப்ப அதுக்கும் இங்க இருக்கல்லோ, இதுக்கு நாங்கள் நிறம் தீட்டி விடுவோம். ஆ. அடுத்தது என்ன இருக்கு? இ. அப்ப இந்த ஈக்கும் நாங்க நிறம் தீட்டுவோம். சரியா? அப்ப ஒரே மாதிரி இருக்கிற எழுத்துக்களுக்கு வர்ணம் தீட்டட்டுக்குமா? நாங்க இப்ப வர்ணம் தீட்டி இருக்கிறோம். இது என்ன எழுத்து? அ. இது ஆ. இ. ஈ. உ. ஊ. சரியா? அடுத்தது ஆ என்ற எழுத்துக்கு சிவப்பு நிறம் கொடுக்கட்டுக்குமா? ஆ என்ற எழுத்துக்கு சிவப்பு நிறம் கொடுக்கட்டுக்குமா? அப்ப சிவப்பு நிறம் தீட்டுவோம் நாங்கள் அ என்ற எழுத்துக்கு. வேற எங்க இருக்குது? அப்ப இதுல இருக்கிற எல்லா ஆனா என்ன? எல்லா ஆனாக்கும் நாங்க என்ன செய்திருக்கிறோம்? சிவப்பு நிறம் தீட்டி இருக்கிறோம். சரியா? அப்ப நாங்க முதல்ல என்ன பார்த்தோம்? நாங்கள் ஒரே மாதிரியான எழுத்துக்கு ஒரே நிறம் கொடுத்திருக்கிறோம். அடுத்தது என்ன செய்த? நாங்கள் சொற்களுக்கு எழுத்துக்கள், முதல் எழுத்துக்களுக்கு சொற்களுக்கு முதல் எழுத்துக்கள் விடுபட்டிருந்த எழுத்துக்களை எழுதினாங்க. சரியா? அடுத்தது என்ன பார்த்த? நாங்கள் எழுத்துக்களோட படங்கள் இணைச்சனாங்க. என்ன? அடுத்ததாக நாங்கள் சொற்கள் பார்த்துருக்கிறோம். சரியா? இறுதியா அ என்ற எழுத்துக்கு சிவப்பு நிறம் கொடுக்க சொல்லி நாங்கள் சிவப்பு நிறம் தீட்டினாங்க. சரியா பிள்ளைகள்? நாங்கள் இன்றைக்கு பார்த்தது சொற்கள், எழுத்துக்கள் பார்த்து நாங்கள் அதோட படங்கள் பார்த்து நாங்கள். எது? எங்களுடைய தமிழ் எழுத்துக்களுக்கு முதல் எழுத்துக்களான 12 எழுத்துக்களுக்கு உரிய சொற்களும் அதற்குரிய படங்களும் நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு நேரமும் பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.